நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். கரெக்டாக பாருங்கள், ஓகே? இது என்ன தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தெரியுதா? இதுக்கு பேர் தான் என்னது? பெப்பர், மிளகுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெப்பர் வந்து சாப்பிட்றது எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லி தர போகிறேன். மூணு முக்கியமான விஷயம் யார் யார் சாப்பிடக்கூடாது, அதுக்கான விளக்கமும் சொல்லி தர போகிறேன். நம்பர் 1, கிட்னியில் கல் இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடாது, சரியா? நம்பர் 2, ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த மாதிரி நிறைய நோய்களோட ரத்த சோகைகள் இருக்கும், அவங்க சாப்பிடக்கூடாது. 2. 3வது ரொம்ப முக்கியமானது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு வலி, இடுப்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், இவங்க எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இதை உபயோகிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மிளகில் ஆக்சலேட் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆக்சலேட் என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்னியில் கல் உண்டாகிறதுக்கு இதாகுது. கிட்னியில் கல்லுக்கு எத்தனை பேர் இந்த கிட்னியில் கல்லுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க? அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அந்த விஷயம்? 2, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள இரும்பு சத்து இருக்குது, பார்த்தீங்களா? எவ்வளோ முக்கியமானது. இந்த இரும்பு சத்தை அது வந்து உறிஞ்சு எடுக்க விடாது நம்ம உடம்புக்குள்ளால. அதனால தான் இந்த ரத்த சுவை இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. கரெக்டு தானே? 2. 3வது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கால்சியம் சத்தை என்ன பண்ணாது? கால்சியம் எவ்வளோ முக்கியம், அந்த கால்சியத்தை இது உறிஞ்சு எடுக்க விடாது. எது? ஆக்சலேட். அவ்வளோ ஆபத்தானது ஆக்சலேட். அதில் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி தானே? இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வீட்டுக்கு குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே ஒன்லி பேலன்ஸ் டயட். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. எதை மறந்தாலும் ஆக்சலேட் மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேர் கிட்னியில் கல்லுக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகே? ஸ்டே டியூன்ட்.